Good morning students. Today we are going to learn unit number 5 sequencing problem. Sequencing problemத்தில் வந்து நமக்கு 3 செக்ஷன் இருக்குது சரியா. ஸோ ஒன்று வந்து n jobs அண்டு 2 machines. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு செக்ஷன் சரியா. செகண்ட் செக்ஷன் அப்படின்னா n jobs அண்டு m machines, not 3 machines, n jobs அண்டு m machines. தேர்ட் செக்ஷன் வந்து 2 jobs அண்டு m machines. ஓகேவா, இந்த 3 செக்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன இருக்குன்னா தட் இஸ் n jobs அண்டு 2 machines இருக்கிற ஒரு செக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் பாரு, ஃபஸ்ட்டு வந்து யூனிட் நம்பர் 5ல் வந்து சீக்வன்சிங் ப்ராப்ளம்னா என்னன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ சீக்வன்சிங் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா சீக்வன்சிங் ப்ராப்ளம் கன்சிஸ்ட் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் an appropriate order for a finite number of joining to be done on a finite number of machines or service facilities in some prescribed order so as to minimize the total idle time for the machines. ஐடில் டைம் அப்படின்னா என்னென்னா தட் இஸ் ரெஸ்ட் டைம் சரி. ஒரு மெஷின் வந்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது தான் ஐடில் டைம். ஓகே, ஸோ த சீக்வன்சிங் ப்ராப்ளம் இஸ் டு ஃபைண்ட் த sequence in which the job should be assigned to the machines in such a way that the total elapsed time between the start of the first job to the first machine and the completion of the last job in the last machine is minimized. இதான் நம்ம என்னென்னா சீக்வன்சிங் ப்ராப்ளத்தில் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன இதில் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா, ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ராசஸிங் n jobs in 2 machines வந்து எப்படி வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தியரி கொடுத்துருக்குறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. அப்புறம் அதில் ஸ்டெப் 4ல் வந்து கேசஸ் எத்தனை 3 கேசஸ் இருக்குது. ஸ்டெப் 5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் டோட்டல் எலாப்ஸ்டு டைம், அதோட ஃபார்முலாவும் கொடுத்துருக்குறோம். டோட்டல் எலாப்ஸ்டு டைமுக்கு வந்து M1க்கு வந்து ஐடில் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஐடில் டைம் ஃபார் மெஷின் M2க்கு, M1னா மெஷின் M1, M2னா மெஷின் M2க்கு என்ன ஃபார்முலா, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா, ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ப்ராப்ளம் நான் சொல்லித்தரேன், அப்போ உனக்கு தியரியில் என்னெல்லாம் இருக்குன்னுள்ளது உனக்கு புரிஞ்சிடும் சரியா. ஸோ அங்கே தியரியில் இருக்கிறத இங்கே ப்ராப்ளத்தில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளம் பாரு, இப்போது நமக்கு இந்த செக்ஷன் என்னது n jobs அண்ட் 2 machines இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு செக்ஷன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டிட்டர்மைன் த ஆப்டிமம் சீக்வன்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ப்ராப்ளம் இன் விச் 5 jobs are done in 2 machines M1 and M2 in the order M1 into M2. The processing times are in hours in the following table. ஸோ இப்போ பாரு, நமக்கு டேப்லர் காலம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து n jobs. அப்போ ஜாப்ஸை வந்து நான் எப்படி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா J1, J2, J3, J4 அண்டு J5. ஓகே, மெஷின்ஸ் வந்து M1 அண்டு M2, இது வந்து நம்மளோட மெஷின்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் n jobs, அப்போ எத்தனை ஜாப்ஸ் வந்து எத்தனை வேணும்னாலும் இருக்கலாம். ஓகே, ஆனால் மெஷின்ஸ் எப்படி தான் இருக்கணும், 2 மெஷின் தான் இருக்கும், ஒன்று M1 இன்னொன்று M2. ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெஷினுக்கு ஜாப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுதான் நம்மளோட சீக்வன்சிங் ஆர்டரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ சொல்யூஷன் பாரு, த மினிமம் ப்ராசஸிங் time among all the jobs in the 2 machines M1 and M2 is 2 which corresponds to the job J2. இப்போ நம்ம M1 M2 உனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுல மினிமம் வேல்யூ எது அப்படின்ட்டு பார்க்கணும், மினிமம் ப்ராசஸிங் டைம். ஓகே, ஸோ அப்போது இதில் மினிமம் நம்பர் எது 2. ஓகேவா, இந்த 2 தான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ இந்த மினிமம் வேல்யூ எதில் இருக்குது, மெஷின் வந்து M1ல் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ இதே மாதிரி ஒரு பெரிய டேப்லெட் காலம் சின்னதாக போட்டுட்டு இதில் வந்து நமக்கு மொத்தம் 5 மெஷின் இருக்குது, 5 ஜாப் இருக்குது. ஓகேவா, அப்போ 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, 1 2 3 4 5
5ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மெஷின் M1லேயும் M2லேயும் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். மினிமம் வேல்யூ இப்போ 2ஆக இருக்குது. அது மெஷின் M1ல் இருக்கா இல்லை M2ல் இருக்கான்ட்டு பார்க்கணும். மெஷின் M1ல் இருந்துச்சுன்னா நான் அந்த சீக்வன்சிங் டேபிளில் என்ன செய்யணும்னா இந்த இதில் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ நமக்கு வந்து 2 வந்து எந்த ஜாபில் இருக்குது, ஜாபு J2ல் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா J2வை ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதுகிறேன். ஓகே, ஸோ அடுத்தது என்ன செய்கிறேன்னா திரும்பவும் இருக்கிறதில் அதை அந்த 2வை விட்டுட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணணும். மற்ற வேல்யூஸில் இப்போ மினிமம் எது இருக்குதுன்னு பார்க்கணும். மினிமம் வேல்யூ எது நமக்கு 4, கரெக்டாக? ஸோ அப்போ 4 இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 வந்து 4 எந்த மெஷினில் இருக்குதுன்னு பார்க்கணும். M1ல் இருக்கா இல்லை M2ல் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ M2ல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த டேபுலர் காலத்தில் லாஸ்ட்டில் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாரு, இதில் வந்து M2னா செகண்ட் மெஷினில் இருக்கிறதுனால நான் இந்த J1 என்ன பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போது என்ன செய்யணும்னா இந்த 2 ஜாபையும் விட்டுறணும். J1ஐயும் J2லையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ மினிமம் வேல்யூ அதுக்கப்புறம் நமக்கு 6 இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு 6 இருக்குது, ஒரு நிமிஷம், இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கேயும் இன்னொரு 6 இருக்குது. ஓகேவா? ஜாப் J4லையும் நமக்கு 6 இருக்குது, ஜாப் J5லையும் 6 இருக்குது. ஸோ அப்போது ஒரு 6 வந்து மெஷின் M1ல் இருக்குது, இன்னொரு 6 வந்து மெஷின் M2ல் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், மெஷின் M1ல் இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஜாப் J4ரை வந்து எது பக்கத்தில் போடணும், இந்த காலத்தில் போடணும். ஓகே, ஸோ J2க்கு பக்கத்தில் போடணும். அதுதான் J4 இங்கே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், J5 வந்து என்ன அடுத்தது 6 இருக்கிற அந்த காலம். ஓகே, ஸோ அது J5 வந்து நமக்கு மெஷின் M2ல் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டோன்னா அதுக்கு பிறகு நமக்கு எக்ஸ்ட்ரா வேறு எது மட்டும்தான் இருக்குது, J3 மட்டும்தான் இருக்குது. J3யை நடுவில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ J1 ஆகிடுச்சு, J2, J3, J4, J5. இதுதான் நம்மளோட சீக்வன்சிங் டேபிள். ஓகேவா? எடுத்து ஃபைனலாக எடுத்து எழுதுகிறப்போ the sequence is அப்படின்னு போட்டு இந்த டேபுலர் காலத்தை எடுத்து எழுதணும். இதுதான் நம்மளோட சீக்வன்சிங் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி நமக்கு. நீ வந்து இது மாதிரி தனித்தனியாக டேபிளில் போட்டாலும் ஒன்றும் இல்லைன்னா நீ கடைசியாக இருக்கிற இந்த ஒரு டேபிள் மட்டும் போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த சீக்வன்சிங் டேபிள் ஈஸ்ன்னு எழுதி இந்த ஒரு டேபிளர் காலம் போட்டாலும் உனக்கு ஃபுல் மார்க்கு தருவாங்க. ஓகேவா? ஆனால் உனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டிலேருந்தே நீ என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒன்றா போட்டு எழுதிக்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 2. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2ல் வந்து பாரு, ஃபைண்ட் த செட் ஆஃப் டேட்டா கிவன் பிலோ the minimum total elapsed time and idle times on the 2 machines M1 and M2. ஸோ இப்போ பாரு வந்து நமக்கு இதில் எத்தனை மெஷின்ஸ் இருக்குது, ஒன்லி எத்தனை மெஷின்ஸ், 2 மெஷின்ஸ் தான் இருக்குது, M1 அண்ட் M2. ஆனால் ஜாபை பாரு எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 ஜாப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து A, செகண்ட் ஜாப் B, C, D, E அப்படி மொத்தம் 5 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் அவ்வளவும் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த வேல்யூஸில் எது மினிமமாக இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த வேல்யூ இப்போ மினிமமாக இருக்குது, 2 வந்து மினிமம். அப்போ 2 வந்து எங்கே இருக்குது, மெஷின் M2ல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், அது ஃபஸ்ட்டில் போடணுமா லாஸ்ட்டில் போடணுமா, இங்கே போடணுமா, மெஷின் M2ல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டில் தான் போடுவோம். ஓகேவா? அது நம்மளோட ஜாப் Cயில் இருக்குது. ஸோ அப்போ அந்த Cயை இங்கே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது மினிமம் பாரு, மினிமம் எது, நம்மளோட இந்த 3 வந்து நமக்கு மினிமம். 3 வந்து எங்கே இருக்குது, ஜாப் வந்து M1ல், ஜாப் மெஷின் M1ல் இருக்கா M2ல் இருக்கா, M2ல் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், பேக்கில் தான் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே பாரு பேக்கில் போட்டிருப்போம் A. ஓகேவா? இந்த A வந்து அதுக்கப்புறம் M2ல் இருக்கிறதுனால பேக்லேருந்து போடுறோம். ஸோ M1ல் இருந்தால் ஃப்ரண்ட்லேருந்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பாரு, அடுத்தது மினிமம் வேல்யூ எது, 4 எத்தனை இடத்துல இருக்குது, 2 இடத்துல இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது,
இங்கேயும் 4 இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு 4 வந்து M1ல் இருக்குது, செகண்ட் 4 வந்து M2ல் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு B வந்து நமக்கு எந்த பக்கம் போடணும்? B வந்து மெஷின் M1ல் இருக்கிறதுனால இங்கே போடணும், D வந்து M2ல் இருக்கிறதுனால இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது E மட்டும் அதை அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஜாப் சீக்வன்ஸ். இதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைமும் டோட்டல் ஐடில் டைமும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா நம்ம அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டேப்லர் காலம் போடணும். டேப்லர் காலம் போட்டுட்டு ஜாப்ஸ் எல்லாமே நம்மளோட சீக்வன்சிங் ஆர்டரில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோமோ அதே ஆர்டரில் இந்த ஜாப் அவ்வளோத்தையும் எழுதிக்கணும். இப்போ பாரு, உன்னோட டேப்லர் காலத்தில் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. சரியா? BEDAC இது நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். இது வந்து நமக்கு இந்த ஜாப்ஸில் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா? அந்த ஆர்டரில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெஷின் M1க்கு இன் அவுட்டு கொடுக்கணும், மெஷின் M2க்கு இன் அவுட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஐடில் டைம் ஃபார் மெஷின் M1, ஐடில் டைம் ஃபார் மெஷின் M2 கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ அப்போது மெஷின் M1க்கு இன் அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷின் M1 என்ன பண்ணுது அப்படின்னா, 0 டைமில் ஒரு மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம 0 கொடுத்துக்கணும். ஓகேவா? அந்த M1 சொல்கிற மெஷின் வந்து எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யுது அப்படின்னா 4 hours வந்து நமக்கு வேலை செய்யுது. ஓகேவா? இங்கே பாரு, நம்மளோட மினிமம் இங்கே வேலை கொடுக்குறது என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே எழுதியிருக்கிறோம்ல 4 இங்கே இருக்குது. சரியா? அப்போ பின்னு சொல்கிற அந்த மெஷின் வந்து எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யுது? 4 hours. இங்கே பாரு, கொஸ்டின்லேயே இருக்குது நமக்கு. எங்கள் B வந்து 4 hours வேலை செய்யுது. மெஷின் M1க்கு தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், இந்த M1க்கு மட்டும். சரியா? ஸோ அப்போ 4 hours வேலை செய்யுது. அப்போ இந்த 4 என்ன பண்ணணும்? அவுட்டில் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு மொத்தம் அந்த மெஷின் வந்து 0 to 4 hours வேலை பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்? இந்த 4 என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்து இங்கேருந்து அடுத்தது ரெஸ்ட்டே எடுக்காது. அந்த மெஷின் திரும்ப அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம இன் வந்து எத்தனை? 4 தான். இங்கே முடிச்சு அந்த டைம். ஓகேவா? 4லேயே அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுது. எது? ஈன்னு சொல்கிற ஜாபு. ஓகே. ஸோ அப்போ அடுத்தது பாரு, இப்போ நம்மளோட அடுத்தது இ ஜாபுக்கு பார்க்குறோம். இ ஜாபுக்கு கொஸ்டினில் பாரு, இ ஜாபுக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வேல்யூஸ் வந்து மெஷின் M1க்கு இ ஜாபுக்கு என்ன வேல்யூ இருக்குது? 6. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4க்கு கூட அந்த 6 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்? 4 + 6 வந்து என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். அதுதான் இந்த 10. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட அவுட் டைம் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்போ அடுத்த மெஷின் ஜாபு வந்து டிக்கு. ஓகேவா? இந்த டிக்கு வந்து அந்த 10 வந்து இங்கே கொண்டு வரணும். சரி? அந்த 10 அங்கே முடிகிற நேரம் அடுத்த ஜாபு ஸ்டார்ட் பண்ணிடுது உடனே. அது ரெஸ்ட் எடுக்கவே இல்லை அந்த மெஷின். ஓகே. ஸோ அப்போ 10ல் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டி மெஷினுக்கு நீ கொஸ்டினில் பாரு, வேல்யூ எவ்வளோ டைம் எடுத்துக்குது? டிக்கு வந்து 7, மெஷின் M1 வந்து 7 hours எடுத்துக்குது. டிக்கு பக்கத்தில் பாரு 7 இருக்கும். 7 hours எடுத்துக்குது. ஸோ அப்போ நான் இந்த இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 10 + 7 = எத்தனை வரும்? 17. அதான் நம்மளோட அவுட் டைம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 17 வந்து திரும்ப வந்து இங்கே வந்துடுது. நம்ம ரெஸ்ட் எடுக்கல. அடுத்த மெஷின் ஜாபு வந்து ஏன்னு சொல்கிற ஜாபு ஆரம்பிக்குது. அந்த ஜாபு வந்து 17th hourல வந்து என்ன அது ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ எப்போ முடிக்கும்? கொஸ்டினில் போய் பாரு, எவ்வளோ டைம் எடுத்துக்குது? ஒரு நிமிஷம். எவ்வளோ டைம் எடுத்துக்குது மெஷின்? எந்த மெஷின்? ஏ மெஷின். சரியா? ஏ வந்து ஏ ஜாபு மெஷின் M1க்கு வந்து எவ்வளவு? 5. ஓகேவா? ஸோ இந்த 5 வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வேல்யூ கூட 5 ஆட் பண்ணுறோம். அப்போ 17 + 5 எவ்வளவு வரும்? 22. ஓகே. ஸோ அதுதான் நம்மளோட அவுட் டைம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மெஷின் அடுத்து திரும்ப சின்னு சொல்கிற ஜாபை செய்யுது. ஸோ அப்போ 22. ஸோ 22லேருந்து அப்புறம் சி ஜாபுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது?
சிக்கு வந்து மொத்தம் 8. ஓகேவா, அங்கே பாரு, சிக்கு வந்து மெஷின் M1 8 ஹவர்ஸ் வேலை செய்யுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 22க்கு கூட 8 ஆட் பண்ணிட்டோம்னா 30 கிடைக்கும். ஓகேவா, அந்த 30 தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ மெஷின் M1க்குள்ள வேல்யூஸ் எவ்வளோ நான் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஓகே, ஒரு ஜாபுக்கும் எவ்வளவு மணி நேரம் தேவை. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் M2 மெஷினுக்கு நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ மெஷின் M1 வந்து 0 டைமில் ஸ்டார்ட் பண்ணி 4 ஹவர்ஸ் அந்த வேலையை செஞ்சிட்டு. ஓகே, மெஷின் 2 அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த 0 to 4 hours அது ரெஸ்ட் எடுத்துக்குது. ஓகேவா, அப்போ 4 ஹவர்ஸில் அந்த வேலையை தொடங்குது. அதுதான் இந்த இன் டைம். அப்போ எத்தனை மெஷின் M2க்கு 4. அப்போ அது அவுட் டைம் வந்து மெஷின் M2 வந்து பின்னு சொல்கிற அந்த ஜாபை செய்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா, அப்போ நம்ம 4 + B ஜாபுக்கு கொஸ்டினில் பாரு, B ஜாபுக்கு மெஷின் M2ல எவ்வளவு இருக்குது, 9 தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த 9 அது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4 + 9 = எத்தனை வரும், 13. ஓகே, ஸோ அந்த 13 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த மெஷின் வந்து M2 வந்து 13ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பின்னு சொல்கிற ஜாபை செய்கிறதுக்கு மொத்தம் எத்தனை 10 ஹவர்ஸ் எடுத்துக்குது. கொஸ்டின்லேயே பார்த்துக்கோ. அப்போ 23 வரும். 23ல் முடிச்சிருது. அடுத்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்குதோ அதை இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா 27 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 27 இங்கே வந்துச்சுன்னா 27லேருந்து எத்தனை ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் அது வேலை செய்யுது. ஏன்னு சொல்கிற மிஷினு, ஏன்னு சொல்கிற ஜாபுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குது மெஷின் M2. நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப என்ன பண்ணுறோம், 30. அடுத்த திரும்ப சின்னு சொல்கிற ஜாபு செய்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்குது. கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கணும் நான் சொன்ன மாதிரி. சரியா, இப்போ நம்ம இவ்வளோ டைம்ஸை நம்ம M1 M2 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம கொஸ்டினில் ஐடல் டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மெஷின் M1க்கும் மெஷின் M2க்கும். ஐடல் டைம்னா நான் என்ன சொன்னேன், தட் இஸ் ரெஸ்ட் டைம். மெஷின் M1 வந்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் இருக்கும், மெஷின் M2 வந்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெஷின் M1 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதிலேருந்து 0 டைமில் ஸ்டார்ட் பண்ணது. சரியா, அப்போ இதுக்கு வந்து எப்போவுமே ரெஸ்ட்டில் இல்லை, இங்கேயும் ரெஸ்ட்டில் இல்லை, இங்கேயும் ரெஸ்ட்டில் இல்லை, இங்கேயும் ரெஸ்ட்டில் இல்லை. ஓகே, ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே 2 எப்படி வந்துச்சுன்னா, நான் மெஷின் M1 வந்து மொத்தம் 30 ஹவர்ஸ் வரைக்கும் வேலை செய்யுது. ஆனால் மெஷின் M2 எத்தனை ஹவர்ஸ் வேலை செய்யுது, 32 ஹவர்ஸ் வேலை செய்யுது. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு மெஷின் M2 வந்து 32 ஹவர்ஸ் வேலை செய்தால் M1 வந்து 30 ஹவர்ஸ் தான் வேலை பண்ணுது. அப்போ எத்தனை ஹவர்ஸ் அது ரெஸ்ட்டில் இருக்குது, 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. அந்த 2 தான் இதில் கொடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ 32 - 30. நெக்ஸ்ட்டு வந்து பாரு, ஐடல் டைம் ஃபார் மெஷின் M2. மெஷின் M2 வந்து பாரு, ஸ்டார்டிங் டைம் வந்து M1 வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் M2 வந்து எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது, எப்போ மெஷின் M1 வந்து 4 ஹவர்ஸ் பண்ணி முடிக்கிற அவ்வளோ நேரமாக மெஷின் M2 வெயிட்டிங்கில் இருக்குது பண்ணாமல். ஓகேவா, அப்போ 0 to 4 ஹவர்ஸ் வந்து இது வந்து மெஷின் M2 எப்படி இருக்குது, வேலை செய்யாமல் சும்மாவே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை ஹவர்ஸ் மெஷின் M2 சும்மா இருக்குது, 4 ஹவர்ஸ். அந்த 4 தான் நமக்கு இங்கே கொடுத்துக்கிறோம். மற்ற எல்லா நேரமும் அது என்ன பண்ணுது, மெஷின் M2 வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போது நம்ம வந்து அதான் டோட்டல் ஐடல் டைம் ஃபார் மெஷின் M1க்கு இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம் பாரு, 2. ஐடல் டைம் ஃபார் மெஷின் M2க்கு வந்து மொத்தம் 4. ஓகேவா, இப்போ ஐடல் டைமும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம். அப்போ மொத்தம் எலாப்ஸ்டு டைம்னா மொத்தம் எவ்வளவு நேரம் வேலை செய்யுது ரெண்டு மெஷினும் சேர்ந்து. ஓகேவா, மொத்தம் அப்போ எத்தனை வரும், இந்த 32 ஹவர்ஸ். ஓகேவா, இதுதான் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். இவ்வளவும் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சீக்வன்சிங் டேபிள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதே மாதிரி டேபிளர் காலம் போட்டுட்டு டோட்டல் எலாஸ்ட் டைம் கண்டுபிடிக்கணும். ஐடல் டைம் ஃபார் மெஷின் M1 கண்டுபிடிக்கணும். ஐடல் டைம் ஃபார் மெஷின் M2. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இவ்வளவு தான் இந்த யூனிட்டில் இருக்குது, இந்த செக்ஷன். ஓகேவா, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாரு, இதே மாதிரி தான் செஞ்சுருப்போம். ஃபஸ்ட்டு சீக்வன்சிங் ஆர்டரில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாம் இதே மாதிரி எடுத்து எழுதிக்கணும். மெஷின் M1ல் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் போகணும். மெஷின் M2ல இருந்துச்சுன்னா பேக்லேருந்து வரணும். எல்லாம் இதே மாதிரி போடணும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பைண்டிங் கட்டிங், இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரியா,
இங்கேயும் பாரு, ஃபஸ்ட்டு மெஷினுக்கு பாரு 0 to 2 hours எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ இதுலேருந்து 0 to 2 வரைக்கும் எடுத்திருக்கு. இங்கே வந்து எத்தனை 50 வரைக்கும் வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஆனால் என்னென்னா இங்கே வந்து பாரு 61 வரைக்கும் இருக்குது. அப்போ 50லேருந்து 61 வரைக்கும் டைமில் மெஷின் M1 வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து 11 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாரு, இங்கே 0லேருந்து 2 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் இங்கே இன் டைம் வந்து 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 0லேருந்து 2 hours வந்து மெஷின் M2 வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது. ஸோ ஐடியல் டைம் ஃபார் கட்டிங் வந்து 2. ஓகேவா? அதுதான் இந்த 11 இந்த 2. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் எலாஸ்ட் டைம் இந்த 61 இருந்தால் அதுதான் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட எது n ஜாப் அண்ட் 2 மெஷின்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்த செக்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறோன்னா ப்ராசஸிங் ஆஃப் n ஜாப்ஸ் அண்ட் m மெஷின்ஸு. இது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒன்லி இனி ஈஸியானது தான், இதே மாதிரி தான் மற்ற எதுவும் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு இவ்வளோத்தையும் வந்து செஞ்சு பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ.